பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நாமினேஷன் லிஸ்டோட ஓட்டிங் ரிசல்ட் மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6வது வாரம் போகுது. ஸோ 6வது வாரத்தில் தான் நான் வந்து ஓட்டிங் ரிசல்ட்டை வந்து என்னுடைய சேனலில் இப்படி சந்தோஷமாக நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வாரம் வந்து சொல்லியிருப்போம், அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லலை. காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து பிடித்து தான் ஒரு விடயத்தை வந்து பண்ணுவேன், பிடிக்காம எதையுமே தொட மாட்டேன், பிடிச்சதை எதுக்காக நான் விட மாட்டேன். இது வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து பொருந்தும். ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசன்ல இந்த ஓட்டிங் ஆர்டர்ல பிடித்த மாதிரியான நபர்கள் ரொம்ப இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் தான் இந்த ஷோக்கே உயிர் வந்துச்சு. பல மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ரிவ்யூவராகவும் சரி, ஒரு இந்த பிக் பாஸ் ஷோவை ஒரு யூடியூபராக தொழில் பண்ணுற ஒரு நபராகவும் சரி, எனக்கும் வந்து அதை ஒரு பெரியதொரு இன்ட்ரெஸ்டே வந்து வந்துச்சு. தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த ஓட்டிங் இப்போதான் உயிர் வந்திருக்கு. தரமான சிறப்பான சம்பவம். இந்த பிக் பாஸ் சீசன் 9 குயின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற சாண்ட்ரா அண்ட் திவ்யா ரெண்டு பேருமே தெரிக்க விட்டுருக்காங்க. சம்பவம் ஓட்டு குவிஞ்சிருக்கு. ஸோ ஓட்டிங் ரிசல்ட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம், பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டிங் ஆர்டர். முதல் இடத்துல சாண்ட்ரா அவர்கள். மக்களை இப்பதான் மக்களை அந்த பிக் பாஸ் சீசன் 9 அந்த ஓட்டிங்குக்கே ஒரு பெரியதொரு கௌரவம் கிடைச்ச மாதிரி இருக்கு, மரியாதை கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆஹா, சாண்ட்ரா அவர்கள் முதலாவது இடம், 19.67%, 8658 ஓட் எடுத்திருக்காங்க, சரிங்களா? நான் இதை அப்லோட் பண்ணிக்குள்ள எப்படியுமே ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் ஆயிரும். இது வந்து அப்போ நீங்க பாக்குறது 20 மினிட்ஸுக்கு முதல், சரிங்களா? ஸோ சாண்ட்ரா அவர்கள் 19.67%, 8658 ஓட். ரெண்டாவது இடத்துல திவ்யா அவர்கள் 17.33%, 7628 ஓட். மூணாவது இடத்துல பார்வதி 16.49%, 7288 ஓட். நாலாவது இடத்துல விக்ரம் 10.56%, 4648 ஓட். அஞ்சாவது இடத்துல திவாகர் 8.9%, 3916 ஓட். ஆறாவது இடத்துல வியானா. வியானாக்கு வந்த சோதனை. ஆக்சுவலி வியானாவுக்கு வந்த சோதனை இது நான் எதிர்பார்க்கல. 5வது 4வதுக்கு வருவாங்கன்னு நினைச்சேன். 6வதுல இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. வியானா 6, 7.63%, 3358 ஓட். 7வது இடத்துல கெனி 5.72%, 2519 ஓட். 8வது இடத்துல அரோரா 5.33%, 2347 ஓட். 9வது இடத்துல சுபிக்ஷா 4.49%, 1978 ஓட். கடைசி இடத்துல ரம்யா 3.88%, 1709 ஓட், சரிங்களா? இதுதான் ஓட்டிங் நிலவரம். ஸோ இப்போதான் அந்த முதலாவது இடத்துக்கு 2வது இடத்துக்குமே ஒரு மரியாதை கிடைச்ச மாதிரி இருக்கு. நம்ம பிக் பாஸ்ல எத்தனை பேரை பார்த்துருப்போம் மக்களே? விஜி அர்ச்சனா அவர்கள், ராஜு ஜெயமோகன் அவர்கள், ஆரி அர்ஜுனன் அவர்கள், முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இப்படியான நபர்கள் அந்த முதலாவது இடத்துல வந்து பார்க்கக்குள்ள அந்த முதலாவது இடத்துக்கு ஒரு பெருமையா இருக்கு. ஆனால் இந்த சீசன் அது இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கு முதல், சரிங்களா, இந்த வாரத்துக்கு முதல் அது எல்லாமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால எனக்கே வந்து ஒரு பேசணும்னு தோணலை இந்த ஓட்டிங்கை பற்றி. ஆனால் இந்த வாரம் தான் அந்த முதலாவது இடத்துக்கும் சரி, 2வது இடத்துக்கும் சரி, ஏன் அந்த ஓட்டிங் இதுக்கே வந்து ஒரு பெருமை கிடைச்ச மாதிரி, பெருமை சேர்க்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள், திவ்யா அவர்கள் அந்த முதலிடத்தையும் 2வது இடத்தையும் எடுத்தது வந்து சிறப்பாக இருக்கு. ஸோ நான் ஆரம்பத்தில் சொல்றது போல தகுதியான நபர்கள், சரியான நபர்கள் ஒரு இடத்துக்கு வரைக்குள்ள இல்லை ஒரு ஷேர்ல உட்காரைக்குள்ள தான் எல்லாமே சரியா நடக்கும். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்றது போல சிஸ்டம் சரியா இருந்தா எல்லாம் நல்லா நடக்கும். இப்போ சரியா இருக்கு. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய ஓட்டை சாண்ட்ரா அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் ஹாட்ஸ்டார்லையும் போடுங்க. ஹாட்ஸ்டார்ல போட்டுட்டு தமிழ் கிளிட்ஸ் அதுலயும் வந்து போடுங்க. தமிழ் கிளிட்ஸ்ல என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் ஹாட்ஸ்டார் படி நடக்கும், சரிங்களா? 8 சீசனும் நடந்திருக்கு, 9வது சீசனும் அதுபடிதான் நடந்து கொண்டிருக்கு, சரிங்களா? நன்றி.